மக்களுக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்திருக்கோ பூக்கள் எல்லாம் பறித்து நம்ம மாலையாக கட்டி சாமிக்கு போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்துக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம மாடி தோட்டத்தோட புது வரவில் வந்து நம்ம வந்து பூக்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஹார்வெஸ்ட் பண்ணினா தான் நமக்கு வந்து அடுத்து செடி வந்து நல்லா தொலைஞ்சி வரும். அடுத்து இருக்க பூக்கள் எல்லாம் வந்து நமக்கு அழகாக பூக்கும். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு கலரு. அந்த இதழ் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஊசி மாதிரி அவ்வளோதான் பூத்துருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணோம்ல, அதே ஒயிட் கலர் ரோஸில் கொஞ்சம் பூக்கள் இருக்குது, அதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னே வீடியோவில் வந்து கையால் தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வந்து கையால் ஹார்வெஸ்ட் பண்ணாதீங்க, சிசர் வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிசர் வச்சு கட் பண்ணணுன்னு தான் ஆசை, பொறுமையாக பறிக்கணும், டைம் ஆகும். ஸோ அதனால தான் அவசரமாக பறிக்கிறது. ஸோ அவங்க சொன்னதுனால இன்றைக்கி கத்திரி வச்சு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா வந்து இது நம்ம வந்து பழைய ஜவந்தி செடி தான், எல்லோ கலரு, வயலட்டு. சாமிக்கு வந்து மாலை பெருசாக வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக இது கோல்டன் டாலியா இருக்குது. அடுத்து கொஞ்சம் துளசியும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த பூவை வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி விட்டால் தான் அது வந்து நல்லா களைஞ்சி குத்து செடியாட்டு வந்து புஷியாக வரும். இல்லைன்னா அப்படி இதே மாதிரி வாலாகவே போயிடும். ஸோ அதனால தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ துளசி கிடச்சிருக்குது. அடுத்ததான் நம்ம இருக்கிற ஜவந்தி பூக்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்காங்க. பூ பாருங்கள், நீங்கள் பறிக்க தான் அடுத்து பூக்கிற பூ எல்லாமே நல்லா பெரிய பூவாக நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து பூவை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் செடிக்கு அழகுக்காக விட்டோன்னா செடியோட க்ரோத்தும் இருக்காது, பூக்களும் வந்து ரொம்ப பெரிய பூக்களாக பூக்காது. இது வந்து சின்னதாக பூக்கிறது தான். அப்புறமா இது வந்து இந்த கொழுந்து மாதிரி நல்ல மணமாக இருக்கும். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மாலைக்கு இடையே கட்டும்போது நல்ல மணமாக இருக்கும். பார்க்கவும் க்ரீனிஷ் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். மாலை கட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். எவ்வளோ மணமாக இருக்குது, கட் பண்ண செம்ம மனம். இதையும் கட் பண்ணி நம்ம எப்படி கிராப் பண்ணி வளர்த்துறோமோ அது தக்கன நமக்கு வந்து நல்ல செடி வந்து நல்லா புஷ்ஷியாக வளரும். இது வந்து நம்ம பால்கனியில் அந்த மாதிரிலாம் வச்சோன்னா நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே மாடியில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்கலான்னு இவ்வளோ பறிச்சிருக்கேன். செம மனம். ஸோ இதை தனியாக வச்சிடுறேன். துளசியும் இதையும் சேர்த்து நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் ஒரு பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பூ பறிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து இந்த மெரூன் கலர் இருந்தால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் பிளான்ட்டு. மொட்டுமே பாருங்கள் மெரூன் கலர் மாதிரி தான் இருக்குது. பூக்கும் போது பாருங்கள் இந்த கலரில் தான் பூக்குது. ஒரு பூ தான் நல்லா விரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கோவக்காய் செடியில் வந்து கொஞ்சம் கோவக்காய் இருக்குது, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம். இதை வந்து நம்ம இப்போ வந்து குழம்பெல்லாம் பண்ணியெல்லாம் குழம்பு எதுவும் பண்ண முடியாது, இல்லை சாம்பார் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி சும்மா கட் பண்ணி பச்சையாக தான் சாப்பிட்றது, வெள்ளரி பிஞ்சு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்.
4 கோவக்காய் கிடச்சிருக்குது. அடுத்தது நம்ம நாட்டு மஞ்சள் பூ பூத்துருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நாட்டு மஞ்சள் பிளான்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியர் தான். ஸோ வந்து சாரி, நான் ரெடி ஆனதுமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, கொடுக்க முடியாததுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து மழை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுறேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து சிசர் வச்சு கட் பண்ண முடியாது இந்த ரோஸை, ஏன்னா வந்து அது வந்து ஃபுல்லாக அடுக்க மொட்டாக இருக்குது பன்னீர் ரோஸு. பாருங்கள், இதில் எங்கே கத்திரி வச்சு கட் பண்ணேன்னா அந்த மொட்டு வந்து கட் ஆகிரும். அடுத்ததாக இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸ் அவ்வளோ பூத்து கொட்டிடுச்சு சேர்ந்து. இன்னும் மொட்டு இருக்குது, அதனால் அதை கட் பண்ண முடியாமல் விட்டுருக்கேன். இதுவுமே அப்படி தான். இது நேற்றுக்கு பூத்த பூ போல் இருக்குது, தொழியுது. ஸோ அடுத்தது வந்து இங்கே பன்னீர் பட்டன் ரோஸு எல்லாம் புல்லெல்லாம் பிடிச்சிருக்குது. புல்லெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு எல்லாம் பிளான்டெல்லாம் கட் பண்ணி விடணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நான் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். பார்க்கலாம், லைட்டாக மழை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து தொழிஞ்சிரும். அதெல்லாம் அதில் எல்லாம் இருக்கிற பூ எல்லாமே ஏதேசம் வந்து பூ பூத்து தொழிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து பூக்களெல்லாம் ஒரு வழியாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இங்கே ஜெரிபரா இதை ஹார்வெஸ்ட் பண்ணவா, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். பறிக்க மனசு இல்லை, இருந்தாலும் என்ன சொல்கிறது, ரொம்ப வாடிட்டே தான் இருக்குது. புதுசாக பிளான் பண்ணதில்லை, அதனால் வாடிட்டுருக்குது. அடுத்தது நான் வந்து அந்த பக்கம் ஒயிட் கலர் ரோஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ் பாருங்கள், இந்த ரோஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பூ பூத்துட்டே இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் கலெக்ஷன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாட்டு ரகம் மாதிரியே தான் இருக்கும். பூக்கள் வந்து எப்போவுமே திருத்து நமக்கு பூத்துட்டே தான் இருக்கும், பூக்கள் இல்லாத நாளே இருக்காது. அப்புறமா இது குட்டி குட்டி பட்டன் ரோஸு. இது வந்து எல்லோ கலரில் தான் பூக்கும், பட் ஆனால் என்னன்னு தெரில, இப்போ எல்லோவில் பூக்களைங்க சுற்றி ஃபுல்லாக மொட்டு வச்சுருக்குது. இது வந்து ரொம்ப குட்டி 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 பட்டன் ரோஸு. இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு பறிக்கிறேன், ஏன்னா பறிச்சாதான் வந்து அடுத்து தடுக்கும், காஞ்சி போகிறத நம்ம பறித்து சும்மா சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம கார்னிஷியா, இது இருக்கட்டும், செடியிலே அழகாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் காஞ்சோன்னா பறிச்சிடுவேன், தலையில் வைக்க தேவைப்பட்டனாலும் பறித்து எடுப்பேன், சாமிக்கு வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா செரி பாருங்கள், அப்படி மொட்டு செம்மையான மொட்டு, ஒரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டு வச்ச மாதிரி மொட்டு வச்சுருக்குது. ஒரு சிலதை பிஞ்சு பிடிக்கவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம மல்பெரி, லாங் மல்பெரி என்னமோ இப்போ ஷார்ட் மல்பெரி ஆகிடுச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கட் பண்ணி விட்டு மல்பெரி எல்லாம் வச்சுருக்குது, ஆனால் வந்து போன டைம் வச்ச மாதிரி மல்பெரி வைக்கல. ஸோ நான் நிறைய சாணி உரம் எல்லாம் போட்டிருக்கேன், ஆனால் என்ன ஏதுன்னு தெரில, பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இங்கேயும் ஒரு 2 ஜெவந்தி இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வயலட் கலரு. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், வெறும் குச்சி தான் இருக்குது, அதில் எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்கு பாருங்கள். நம்ம பூ பூக்க பூக்க பறிச்சுட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி பூக்கள் வந்து நமக்கு குட்டி பூவாகாமல் பெரிய பூக்களாகவே பூக்கும். அடுத்தது நம்ம வழுதனங்காய், இதை ஒன்றே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து முத்திரும். அடுத்தது
ஒரு வழுதனங்காய். அது தனியாகவே. அடுத்ததாக வந்து நமக்கு வந்து அது நல்ல பெருசான மாதிரி இல்லை இருக்குது. இது கொஞ்சம் கூட பெருசாகட்டும். இதே இன்னும் நான் கொஞ்சம் பெருசாகும், இருந்தாலும் உள்ள சின்ன நிறைய இருக்குல்ல, வெயிட்டு தாங்குமா. அப்போ இதை ஒன்றையும் பறிச்சிடவா? ஸோ வெயிட்டு தாங்காதுன்னு சொன்னனால 2 இடத்த ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பாரு எத்தனை இடம் கிடக்குன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கேனில் வந்து நம்ம வச்சது வெஜிடபிள் வேஸ்ட்டு, இங்கே தூத்து கூட்டி வரன காய்ந்த இலை சருகு, அப்புறமா செடிகளெல்லாம் கட் பண்ணும்போது வர குப்பை, இது எல்லாத்தையும் போட்டு மேலே கொஞ்சம் மண் போட்டு வச்சு இந்த பிளான்ட்டை பிளான் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக சாணி உரம் வச்சேன். எவ்வளோ அழகான க்ரோத்துன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து அத்திப்பழம் அழகாக பழுத்திருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், குண்டு குண்டு அத்திப்பழம், குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சொன்ன மாதிரி குண்டு குண்டு அத்திப்பழம் சூப்பராக காய்ச்சிருக்குது. எவ்வளோ பெரிய சைஸுன்னு பாருங்கள். சாணி உரம் போட்டு கொடுத்ததுலேருந்து அப்படி இந்த குண்டு 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 குண்டாக வைக்கிது. சூப்பராக அழகாக இருக்குது. நான் இதை வந்து சாமிக்கு தான் வைக்க போகிறேன். சாமிக்கு வச்சுட்டு தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் அத்திப்பழம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் கிடைச்ச பழம்னால சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த பக்கம் இந்த செடியில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த செடி அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது மொட்டெல்லாம். ஸோ அவ்வளோதான். நம்ம மாடி தோட்டத்தில் இந்தியா அறுவடையில் வந்து நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம். எறும்பெல்லாம் நிறைய இருக்குது, ஏதாச்சும் பண்ணணும். அப்புறமா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த அத்தி செடியில் வந்து நீங்கள் புதுசாக பிளான்ட் வாங்கினவங்களும் இல்லை வேறு நர்சரியில் வாங்கினாலும் சரி, பிளான்ட் வாங்கினதையுமே இந்த நுனி இருக்குதுல்ல, இந்த நுனியில் வந்து இந்த இடத்த வந்து உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 தழுந்தாக வருது. அப்போ வந்து செடி ஸ்ப்ளிட் ஆகும், இந்த பக்கமும் வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஃபைனலி ஹார்வெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு பார்க்கலாம். ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க, சூப்பராக வரிசை அழகாக பிஞ்சு வச்சுருக்காங்க. இதுலேயும் எறும்பு தான் நிறைய இருக்குது. ஆமாம். ஃபைனலி நமக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். 4 கோவக்காய், அப்புறம் துளசி, அப்புறமா இந்த கொழுந்து, அப்புறமா 2 வழுதனங்காய், இவ்வளோ கிடச்சிருக்குது. அப்புறமா அத்திப்பழம், ஜெவந்திப்பூ, ஜெரிபராப்பூ, ரோஸு என்னெல்லாமோ கிடச்சிருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டெட்டா பாய்.